ஹாய் ஆல். நீ எல்லாம் எங்கே உருப்பட போகிற? மாடு மேய்க்க தான் லாய்க்கு, அதுவும் எரும மாடு மேய்க்கிறதுக்கு தான் லாய்க்கு. இப்படியெல்லாம் யாருனா உங்களை திட்டிருக்காங்களா? இல்லை நீங்கள் யாரையாவது திட்டிருக்கீங்களா? இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக லைஃப்பில் ஒரு தடவையாவது கிராஸ் பண்ணி வந்திருப்பான். அவங்களுக்குலாம் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மாடு இல்லை எரும மாடு மேய்ச்சி கூட மாதம் மாதம் லட்சக்கணக்கில் சம்பாதிக்க முடியும் அப்படின்றத நிரூபிக்கிற மாதிரி வந்து சாரதான்ற 22 வயசு பொண்ணு இந்த பஃபலோ ஃபார்மிங்கில் மாதம் 6 லட்ச ரூபா சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. கேட்கும் போதே என்னடா எருமாடு மேய்ச்சி மாதம் 6 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்களா, என்ன காதில் பூ சுத்துறீங்களான்ற மாதிரி தான் இருக்குது. பிகாஸ் நம்மளும் நிறைய ஃபார்ம்ஸ் வந்து விசிட் பண்ணியிருக்கோம், நிறைய பேரை பார்த்துருக்கோம். யாருமே இப்படி ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி சொன்னதில்லை. இந்த பொண்ணு சக்சீட் பண்ணி காட்டுறதால தான் இன்றைக்கி பல நேஷனல் மீடியாஸாக இருக்கட்டும் பல பேர் வந்து அந்த பொண்ணை போய் கவர் பண்ணி இன்டர்வியூ எடுத்து வந்து போட்டுட்ருக்குறாங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம அந்த பொண்ணோட சக்ஸஸ் ஸ்டோரி எப்போ 11 வயசில் நீங்கள்லாம் என்ன பண்ணியிருப்பீங்க, நம்ம என்ன பண்ணியிருப்போம், நான் என்ன பண்ணியிருப்பேன், ஸ்கூலுக்கு போயிருப்போம், வீட்டுக்கு வந்திருப்போம், டிவி பார்த்துருப்போம், விளையாடி இருப்போம். அதிகபட்சம் அதை தாண்டி ஹோம்ஒர்க் எழுதணுமேன்ற தவிர்த்து பெரிய கவலை நமக்கு வேறு எதுவுமே இருந்திருக்காது. 11 வயசில் தன்னோட குடும்பத்தோட ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து இந்த பொண்ணு எடுத்திருக்கு. அதாவது குடும்பத்தோட பிஸ்னஸை வந்து எடுத்திருக்காங்க. யோசிச்சு பாருங்களேன், ஒரு 11 வயசு பொண்ணு ஒரு பைசைக்கிளில் 2 பக்கமும் பால் கேனை மாட்டிக்கணும் ஊர் ஃபுல்லாக பால் சப்ளை பண்ணுதுன்னா அந்த பொண்ணோட மனநிலைமை எப்படி இருக்கும்? அந்த பொண்ணு இது ஒரு வார்த்தையில் வந்து ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லிட்டு இருக்கு. என்ன சொல்லுதுன்னா, நான் போய் பால் எல்லாம் சப்ளை பண்ணுவேன், நான் எல்லார் வீட்டுக்கும் கொடுப்பேன், அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கும் நான் கொடுக்க வேண்டியது இருக்கும், அவங்க எல்லாம் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருப்பாங்க, நான் வந்து அவங்க வீட்டுக்கு போய் பால் சப்ளை பண்ணி கொடுத்துட்ருப்பேன் அப்படின்ட்டு. ஸோ வந்து ஒரு குழந்தையாகவே அந்த பொண்ணோட மனநிலைமை எப்படி இருந்திருக்கும்? நம்ம இருந்திருந்தால் அந்த பால் டின்னை கூட தொட்டு பார்த்துருக்க மாட்டோம். ஸோ ஆப்வியஸாக இந்த பொண்ணு வந்து சூழ்நிலையின் காரணமாக தான் வந்து தன்னோட தந்தையோட பிஸ்னஸ் ஃபாதரோட பிஸ்னஸ் உள்ள என்ட்ரானாங்க. அவங்களோட ஃபாதர் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்ட். இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க, அவர் தான் அந்த பொண்ணு கூட நடந்து வருவார். கால் வஞ்சும் தாங்கி தான் வந்து நடந்து வருவாங்க. ஸோ இவர் பேசிக்காக என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, எரும மாடுங்களை வந்து கை மாற்றி விடுறது. இந்த சந்தைலாம் நடக்கும் இல்லையா, சந்தையில் வந்து ஒரு இடத்துலேருந்து வாங்கி இன்னொரு இடத்துல கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான பிஸ்னஸ் தான் வந்து பண்ணிட்டு இருந்திருக்காங்க. நடுவில் வந்து இவரோட ஹெல்த் கண்டிஷன்ஸ் வந்து கொஞ்சம் அப்நார்மல் ஆகியிருக்குது. அப்நார்மல் ஆனப்போ வீட்டிலேருந்தே இவர் வந்து பால் கறந்து கொடுக்குறதும், இந்த பொண்ணை அதை எடுத்துக்கிட்டு போய் அவங்க எந்தெந்த இடத்துலலாம் சொல்கிறாங்களோ அந்தந்த இடத்துலாம் சப்ளை பண்ணிட்டு வரதுமா இருந்துட்டு இருந்திருக்காங்க. இவங்களுக்கே 11 வயசுனும் போது இவங்க தம்பிக்கு எவ்வளோ வயசுக்கும் ரொம்ப சின்ன பையன்றதால் தம்பியாலையும் பெருசாக சப்போர்ட் பண்ண முடியாது. அதனால தனியாக இண்டிவிஜுவல் விமனாக இவங்க விமென்னே சொல்ல முடியாது, இண்டிவிஜுவல் கேர்ளாக இவங்க வந்து போயிருக்காங்க. ஸோ சப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பீரியட் ஒரு சின்ன பொண்ணு இதெல்லாம் பண்ணுதுன்னா ஊரில் என்ன பண்ணுவாங்க, எல்லாருமே ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க, நீ சூப்பராக பண்ணுறமா, அப்படி பண்ணுறமா, இப்படி பண்ணுறமான்னு. அந்த மாதிரி இனிஷியல் ஸ்டேஜில் பயங்கரமான ஒரு என்கரேஜ்மெண்ட் வந்து சாரதாவுக்கு இருந்திருக்குது. லேட்டர் ஸ்டேஜ் அந்த என்கரேஜ்மெண்ட்லேயே வந்து பிஸ்னஸ் வந்து இவங்களுக்கு நல்லாவே பிக்கப் ஆகியிருக்குது. ஸோ வந்து பைசைக்கிள் ரேஞ்சிலேருந்து இவங்க வந்து அடுத்து வந்து மோட்டார் பைக் அந்த ரேஞ்சுக்கு வந்து என்டர் ஆகியிருக்காங்க. ஸோ அது என்டர் ஆகும்போது இவங்களுக்கு வந்து தோராயமாக வந்து ஒரு 14-15 இயர்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பஃபலோ வந்து ஒரு 10 பஃபலோஸ் ஆயிடுச்சு அந்த ஒரு பீரியடில், ஒரு 4-5 இயர்ஸ் பீரியடில். ஸோ அந்த ஸ்டேஜுக்கு என்ட்ராய் அந்த ஸ்டேஜில் இந்த பொண்ணு எடுத்துன்னு போய் கொடுக்கும்பொழுது ஆப்வியஸாக ஒரு 15 வயசு பொண்ணு வந்து ரொம்ப போல்டாக பைக்கை ஓட்டிக்கிட்டு வீடாக போய் கொடுக்கும்பொழுது என்ன ஆகும், அந்த கமெண்ட்டு, அந்த எம்ப்ரேசிங்கான ஸ்பீச் எல்லாமே இந்த பொண்ணு வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ரொம்பவே டவுனான ஒரு சுச்சுவேஷனுக்குமே போயிருக்காங்க. அதையும் தாண்டி இந்த 4 நல்லவங்க இருக்காங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த 4 நல்லவங்களாங்க தாங்க உலகமே வாழ்ந்துட்டுருக்கு. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஊரில் நம்மளை சுற்றி இருக்க டிஸ்ட்ரிக்டில் ஒருத்தர் கூட ஒன்றை மாதிரி கிடையாதுமா, ஒருத்தர் கூட ஒன்றை மாதிரி குடும்பத்தை எடுத்தவங்க கிடையாது, ஒன்றை மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்க கிடையாது, நீ தைரியமாக பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. நம்மளை சுற்றி 1000 நெகட்டிவிட்டி இருந்தாலும் ஒரு பாசிட்டிவான வார்த்தை நம்மளை அப்லிஃப்ட் பண்ணுன்றதுக்கு பெரிய எக்ஸாம்பிளே இந்த சாரதான்ற பொண்ணு தான். ஸோ இவங்க அந்த ஒரு பாசிட்டிவ் நோட் தன்னை சுற்றி இருக்கவங்களும் தன்னோட ஃபேமிலியும் கொடுத்த என்கரேஜ்மெண்ட்டில் இன்னும் மேலும் மூவ் ஆன் ஆகியிருக்காங்க. அதனோட டெவலப்மெண்ட்டாக பார்த்தீங்கன்னா 2015 ஒரு நாளைக்கு 150 லிட்டர் வரைக்கும் பால் வந்து இவங்க சேல் பண்ணியிருக்காங்க. 2016 பார்த்தீங்கன்னா தன்னோட குடும்பத்துக்கு மாதம் 3 லட்ச ரூபா, யோசிச்சு பாருங்கப்பா எப்படி இருக்குது, மாதம் 3 லட்ச ரூபா வந்து சம்பாதிச்சு கொடுக்குற நிலைமைக்கு வந்து இந்த பொண்ணு வந்திருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி தேதிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 6 லட்ச ரூபா, கிட்டத்தட்ட 450 லிட்டர் ஆஃப் மில்க் வந்து ஒரு நாளைக்கு இவங்க வந்து டர்ன் கொடுத்துட்ருக்காங்க அப்ராக்சிமேட்டாக. ஸோ இவங்க கிட்ட வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் கேட்குறாங்க, நீங்கள் எப்படி பண்ணீங்க, இப்படி பண்ணீங்களான்னு சொல்லிட்டு கேட்கும்போது தன்னோட சக்ஸஸ் ஸ்டோரி மட்டும் சொல்லாமல் 10 வருட காலம் 11 வயசில் ஆரம்பித்தாங்க, இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 22 வயசு இவங்களுக்கு. 10 வருட காலம் வந்து என்னெல்லாம் கஷ்டங்கள் ஃபேஸ் பண்ணும், எப்படியெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தனக்கு வந்துச்சு எல்லாத்தையுமே வந்து இவங்க ஷேர் பண்ணுறாங்க. இதை சொல்லும்பொழுது இவங்க முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து லாபத்தை சொல்கிறேன், நான் பட்ட கஷ்டத்தையும் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீரியட் இருக்குது. அதாவது வந்து நாங்கள் வந்து அதிகமாக வந்து ப்ராஃபிட் எடுக்கணும், நிறைய பிஸ்னஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கும் பொழுது நிறைய மாடுகள் வந்து வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அந்த நிறைய மாடுகள் வாங்குற சூழ்நிலை வரும்பொழுது எங்கள் தோட்டத்தில் இருந்த தீவனம் வந்து எங்களுக்கு பத்தலை, அந்த வைக்கோலாக இருக்கட்டும் அந்த மாட்டுக்கு தேவையான தீவனங்கள் வந்து எங்கள் தோட்டத்தில் இருந்தது பத்தலை. அப்போ நாங்கள் வெளியேருந்து வாங்குற மாதிரி வந்துச்சு, நிறைய காசு வந்து நாங்கள் அதுக்கு செலவு பண்ணுற மாதிரி
எப்படி இருந்துச்சு, மாடுகளுக்கு வந்து நோய்வாய்ப்படும் ஒரு சில நேரம். அந்த நேரம் வந்து அந்த மாடுகளுக்காக நம்ம செலவு பண்ண வேண்டியது இருக்கும். அந்த 2-3 மாத காலம் வந்து எந்த லாபமுமே வராது. 5,000 10,000 15,000 தான் நமக்கு வந்து மாசத்துக்கே லாபம் வருமா. நாளுக்கு 15,000 20,000 லாபம் போக மாசத்துக்கே அவ்வளோதான் எங்களுக்கு வந்து வந்துட்டு இருந்துச்சு. அந்த பீரியட் எல்லாம் நாங்கள் தாண்டி ஒரு 3 மாதம் கழித்து நம்ம திருப்பி ஒரு ரெகுலரான பேட்டர்ன் வரும்பொழுது பழையபடி அந்த 6 லட்சம் அந்த மாதிரியான ஒரு வருமானம் வந்து எங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இனியும் வந்து வரும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. எல்லா அப்டக்கல்ஸையும் தாண்டி எல்லா டவுன்ஃபால்ஸையும் தாண்டி வரும்பொழுது தான் அந்த பிஸ்னஸ்க்கே ஒரு மரியாதை ஒரு கெத்து. ஸோ அந்த மாதிரி தான் சாரதாவும் சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக எல்லா பிஸ்னஸ்லையுமே வந்து இடையூறுகள் வரும். அதை தாண்டி நம்ம வரும்பொழுது தான் நம்மளால் வந்து வெற்றி பாதை அதை வெற்றியாகவே நம்மளாலே வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஏற்றுக்க முடியும். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, நானே வந்து ரெகக்னைஸ் பண்ணிக்கிட்டேன், நான் இந்த இடத்துல கற்றுக்கிட்டேன், நான் வளர்ந்துருக்கேன்றதை ரெகக்னைஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொமெண்ட்டை ஷேர் பண்ணுறாங்க. ஒரு தடவை தன்னோட ஃபாதர் கூட வந்து இந்த சந்தையெல்லாம் நடக்கும் இல்லையா, பஃபலோஸ் கைமாத்துறாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு போயிருக்காங்க. போயிட்டு அவங்க ஃபாதருக்கு வந்து 25-30 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இந்த பஃபலோஸ் வந்து எது வந்து நல்ல ஈல்டிங் கொடுக்கும், எது நிறைய பால் கறக்கும் அப்படின்றது அவர் வந்து ஒரு பஃபலோ செலக்ட் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ பொண்ணு டெஸ்ட் பண்ணுறதுக்காக நீ எந்த பஃபலோ நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் பொழுது அவர் செலக்ட் பண்ணதும் பொண்ணு செலக்ட் பண்ணதும் ஒன்றா இருக்குது. ரொம்பவே அட்மையர் ஆயிருக்காங்க. நம்மளோட நாலேஜ் தான் நம்மளோட பவர். நம்ம வந்து ஒரு விஷயத்தை செய்கிறோம்னா அதுலேருந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து அறிவை வந்து எடுத்துக்கிறோம், எந்த அளவுக்கு நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறோம், எந்த அளவுக்கு நம்ம எஜுகேட் ஆகிக்கிறோம், இது எல்லாமே தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அந்த விஷயத்தை நினச்சி ரொம்பவே பெருமிதமாக சொல்லிட்டு இருக்காங்க சாரதா. அதே மாதிரி அந்த பஃபலோஸ்க்கு அவங்க யூஸ் பண்ணுற ஃபீட் இருக்கு இல்லையா, ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து ஆர்கானிக் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு மெடிசனாக இருக்கட்டும், கால்சியம் சப்ளிமெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் ஆர்கானிக் பொருளுங்களை கொடுத்து தான் வந்து மேம்படுத்துறதுக்கு பார்க்குறேன் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு விஷயமா இருக்குது இவங்க சொன்ன விஷயத்திலே. அதே போல் வந்து இவங்க கிட்ட வேலை செஞ்ச அந்த ஒர்க்கர்ஸாக இருக்கட்டும், இல்லை அந்த வில்லேஜ் பீப்புளாக இருக்கட்டும், சாரதாவை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்கிறாங்க. சாரதாவை எப்படி நாங்கள் 11 வயசில் பார்த்தோமோ அதே மாதிரி தான் இன்றைக்குமே ரொம்ப எளிமையாக ரொம்ப சிம்பிளாக இருந்துகிட்ருக்கு. அந்த பொண்ணு மாறவே இல்லை. அந்த எவ்வளோ பெரிய லெவலுக்கு வந்து அந்த பொண்ணு வந்துருச்சு. பல பேருக்கு வேலை கொடுக்குற இடத்துக்கு வந்தாலும் அந்த பொண்ணு தன்னோட எளிமையை மாற்றமே இல்லாமல் இருக்குது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா 20 மாடுகள் ஆளுங்க வேலை செஞ்சாலும் குறைஞ்சது 20 மாடுகள் வந்து தன்னோட தம்பி வந்து கழுவி விடுவார், அந்த ஷெட்டெல்லாம் வந்து வாஷ் பண்ணி விடுவார், இவங்க வந்து பால் கறந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணுறாங்க. ஒரு குறிப்பிட்ட சீசன் வந்து ஆளுங்களுக்கு வந்து லீவ் கொடுக்க வேண்டியது வரும். அப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்க 2 பேருமே வந்து ஷெட்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. எந்த ஒரு ஹை பீக்ஸ் எதுவுமே காட்டாமல் இன்னுமே அந்த எளிமையாக இருந்துட்டு இருக்காங்க. வளர்ச்சியோட இன்னொரு ரொம்ப அழகான விஷயமே அதுதான். அது ஒரு பெரிய டிசைன், அது ஒரு பெரிய என்ன சொல்றது, இன்பில்ட் உள்ளுக்குள்ள இருந்தே வரது. ஒரு சிலர் கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்ச உடனே நான் பாரு எப்படி வந்துட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இருப்பாங்க. பட் என்றைக்குமே அந்த சிம்பிளிசிட்டியை மெயின்டைன் பண்ணிட்டு அந்த எளிமையோட நம்ம இருக்கும்பொழுது தான் நம்ம வளர்ச்சியோட அடையாளம், நம்ம வளர்ச்சியோட வெற்றி வந்து அதுவாக தான் இருக்க முடியும். சாரதா மட்டும்தான் இப்படியா அப்படின்னு சொல்லிக்கிட்டுனா அப்படிலாம் கிடையாது. கண்டிப்பாக கண்ணுக்கு தெரிஞ்ச இன்னைக்கு சாரதா, கண்ணுக்கு தெரியாமல் எத்தனையோ பேர், நீங்கள் நான் யாரா வேணா இருக்கலாம், பின்னாடி வந்து இதில் வளர்ச்சியை பார்க்கக்கூடியவங்க பல பேர் அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய, ஏன் இந்த உலகமே அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய இடத்துல யார் வேணா இருக்க முடியும். ஸோ அதுக்கு இன்றைக்கி ஒரு எக்ஸாம்பிள் வந்து சாரதா, நாளைக்கு நீங்கள் நான் யார் வேணா இருக்க முடியும். ஸோ அவ்வளோதான், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே இன்ஸ்பைரிங்காக மோட்டிவேட்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்டில் தென் டேக் கேர், பாய்.